வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா ஆளே காணோம். ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்படியா இருக்கு? ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்குதுங்க. எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு? வாப்பா. என்னன்னா பண்ணலாம், வண்டி எஃப்சி விட்டுலாமா? என்னத்த போய் எஃப்சிக்கு விடுற? பெட்ரோல் டீசல் எல்லாம் ஒரே முட்டா ஏத்துட்டான். ஒரு லாபம் மிஞ்சாத. வண்டியை கொண்டு போய் ஓரம் கட்டி செட்டில் போடு. சரிங்க. இந்த ட்ரம்ப் பண்ற வேலையை பாருங்க, எந்த தொழிலும் பண்ணி பொழைக்க முடியாதாட்டுக்குது. ட்ரம்ப் ஏதாவது பண்ணிட்டு போறான்பா. நம்ம நாட்டு அரசியல்வாதி நினைச்சாங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை கட்டு பண்ணி வச்சுக்கலாம்பா. அப்படிங்களா? எப்படி அப்படி சொல்றீங்க? உதாரணமா இந்த வண்டிக்கு எத்தனை லிட்டர் டீசல் போடுறீங்க டெய்லி? வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு 50 லிட்டர் போடுங்க. 50 லிட்டர் போடுறீங்களா? ஆமாங்க. சராசரியா ஒரு லிட்டருக்கு குறைந்தபட்சம் 50 ரூபா அரசாங்கத்துக்கு வரியா போகுது. 50 ரூபாய்ங்களா ஒரு லிட்டருக்குங்களா? ஆமா, 50 ரூபா ஒரு லிட்டருக்கு வரி போகுதுங்களா? குறைந்தபட்சம். ஆமா, எல்லா செலவும் போக. அது எப்படி அந்த கணக்கு? ஆமா, நீங்க அதன் மூலமா தான் அரசாங்கம் இயங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கிட்டலாம். ஓ, அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 லிட்டர் போடுறீங்க. 50 ரூபா கணக்கு போடுங்க. எவ்வளவு ஆச்சுங்க? 25. 2500 ரூபா ஆச்சுங்க. 2500 ஆச்சு. ஆமாங்க. 10 நாளைக்கு 25,000. 25,000ங்க. மாசத்துக்கு 75,000. ஒரு வண்டி மூலமா மட்டுமே 75,000 அவங்களுக்கு வரியா போகுது. சரிங்க. அப்ப அரசியல்வாதிங்க, நம்ம அரசியல்வாதிங்க, நம்ம ஓட்டு போட்டு வந்தவங்க இந்த மாதிரி ஒட்டு போட்டு வரியை ஒட்டு போட்டாங்கன்னா எங்க போய் நிக்க முடியும்? விலைவாசி காய்கறிகள் ஆரம்பிச்சு பிளைட் வரைக்குமே இந்த விலைவாசி உயர்வு, பெட்ரோலிய பொருள் இருந்து விலைவாசி உயர்வு எதிரொலிக்குது. இதன் மூலமா சாமானிய மக்கள் முதல் பணக்கார வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. வரி கட்டுறவனும் பாதிக்கிறான், வரி கட்டாதவனும் பாதிக்கிறான். இதனால என்ன ஆகும்? ரொம்ப வீழ்ச்சியாகும். நாட்டு மக்களுக்கு பஞ்சம் வந்துடும். இருக்கும்போது இந்த பெட்ரோலிய பொருளுடைய விலையேற்றத்தை குறைச்சிக்கணும். நிதி சுமையை குறைச்சிட்டு வேற ஏதாவது ஒரு துறையில விலையேற்றிக்கலாம். எத்தனையோ துறைகள் இருக்கு. எடுத்ததுக்கு எல்லாமே பெட்ரோல் துறையிலே பண்ணோம்னா உலகம் எங்க போய் இயங்க முடியும்? இப்ப அவங்க பெட்ரோல் விலையை ஏத்திவிட்டா மொத்தம் எல்லா பொருளும் தானா ஏறிக்குங்கிற பிளான் பண்ணி இதை பண்றாங்களா ஒரு வேலை? இதன் மூலமா கீழ்த்தட்டு மக்கள் இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே பணத்தை வாங்குன்ற ஒரே குறிக்கோள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு. கான்செப்ட் பார்த்தா இங்க பெட்ரோல் மட்டும் தான் ஏத்தி இருக்குது. ஆனா இதை வச்சு அத்தனை பொருளை ஏறுதுங்கிறது மக்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. நிச்சயமா. இதுதான் பணவீக்கம்ன்றது. இதுதான் பணவீக்கம். ஆமா, எவ்வளவு பெரிய பாயிண்டா பாத்தீங்களா பண்றாங்க அவங்க. அதனால ட்ரம்ப் சண்டை போட்டா என்ன, யாரு சண்டை போட்டா என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இதே பிரச்சனை தான் இருக்குது. சரிங்க. ஆனா வரியை குறைச்சாங்கன்னா மக்களுடைய தலைவலி குறையும். தலைவலி குறைஞ்சா நிம்மதியா இருப்பாங்க. நிம்மதியா இருந்தா யாருக்கு லாபம்? மக்களுக்கு லாபம். நாம நிம்மதியா இருந்தோம்னா நமக்கு தான் லாபம். அரசியல்வாதிகள் லாபம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அங்க காசு வராம போயிடும். அதான் விஷயம்.